நம்ம தினம் தினம் பார்க்குற எத்தனையோ பேர் தன் வாழ்க்கையை மாற்றிக்க முடியாமல் பல வருஷங்களாக கஷ்டப்படுறாங்க. அது ஃபினான்ஷியல் நீட்ஸாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப் தேவைகளாக இருக்கட்டும், ஒரு சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற எந்த ஒரு தேவையாக இருந்தாலுமே அதை ரொம்ப நாள் முயற்சி பண்ணியும் கிடைக்கல, நான் இன்னும் அந்த இடத்த அடையலைன்னு சொல்லி கவலைப்படுறவங்கள பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லணுன்னா, ஒரு 3 மாதம் உங்களுடைய தேவைகளுக்காக மட்டும் உங்கள் எண்ணங்களை செலுத்துனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை ஒரு 90% மாற்றிட முடியும். இது ஒரு மோட்டிவேஷனுக்காக நான் சொல்லலை, ஒரு சிம்பிள் சயின்ஸ் தான். இப்போ உங்களோட எண்ணத்துக்குள்ளே பல விஷயங்கள் போயிட்டுருக்கும். அது எதுக்கு இந்த எண்ணம் வந்துச்சு, எதை பார்த்து வந்துச்சு, எதை படித்து வந்துச்சு, எதை கேட்டு வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போது உள்ளே போகிற எல்லா எண்ணங்களுமே ஏதோ ஒரு வகையில் உங்கள் கான்ஷியஸில் ஒரு இன்ஃபர்மேஷனாக ஸ்டோர் ஆகும். அப்போது ஒரு 80,000-70,000 எண்ணங்கள் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அவ்வளவும் உள்ளே போய் ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்குது. இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இவ்வளோ எண்ணங்களுமே எதை நோக்கி இருக்குதுன்னு உங்களை கேட்டால், அதாவது ஒரு நாள் முழுக்க நீங்கள் வாழ்ந்து முடிச்சுட்டு அந்த நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 80,000 எண்ணங்களும் எதை நோக்கி நடந்துச்சு, எதை நோக்கி உள்ளே போச்சுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாது. ஒரு 1000 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் பற்றி யோசிச்சுருப்பீங்க, பேசியிருப்பீங்க. அப்போ என்ன நடக்குது, இங்கே ஒரு தேவையை பற்றியோ இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு டாப் 3 நீட்ஸ்க்காக தான், அட்லீஸ்ட் ஒரு 3 தேவைகளை பற்றியோ உங்கள் நாட்கள் அமையிறது கிடையாது. பல விஷயங்களை டெய்லியும் கன்சியூம் பண்ணிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஃபோக்கஸ்ட் லைஃப்ன்றது நமக்கு நேச்சுரலாகவே பாசிபிள் இல்லாமல் போயிடுது. ஸோ இந்த 3 மாதம்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த 3 மாதம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதெல்லாம் சொல்ல, ஒரு 3 மாதம் மட்டும் உங்களோட எண்ணங்களை உங்கள் தேவைக்காக மட்டும் செலுத்த உங்களால் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு 80-90% சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நம்ம இந்த சேனலில் பேசுகிற இந்த ஈர்ப்பு விதி கான்செப்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 3 மாதம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லைஃப் மாறும்னு சொல்லுவேன். சில பேர் என்கிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணு கேட்கும்போது நான் ஃபஸ்ட்டு கேட்குற ஒரு விஷயம், என்ன நீங்கள் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா, என் சேனல் எவ்வளோ வருஷமாக பார்க்குறீங்கலாம் கேட்பேன். காரணம் என்னென்னா, என்னன்னே தெரியாமல் பட் ஏதோ மாறும் நம்பி ஒரு கோர்ஸ் இருக்காதீங்க. ஒரு பேசிக் ப்ராக்டிசஸ் பண்ணுங்கள். ஒரு நன்றி எழுத ஆரம்பிங்க, அஃபர்மேஷன் கேட்க ஆரம்பிங்க. நம்ம சேனலில் நீங்கள் போய் சர்ச் பண்ணலாம், யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், ஹவு டு ஸ்டார்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ். அந்த டைட்டில் எப்படி இருக்குன்னா, ஸ்டெப்ஸ் டு ஸ்டார்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு ஒரு 3 மாதம் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களால் உங்கள் லைஃப் ஒரு 80% மாறுறது பார்க்க முடியும். ஒன்ஸ் அந்த உணர்வு ஏற்படும் போது மேபி என்னை அப்ரோச் பண்ணுங்கள், மேபி என்னுடைய கோர்ஸ் ஏதாவது உங்களுக்கு யூஸ் ஆகும், நான் சஜஸ்ட் பண்ணுறேன் உங்கள் தேவையை பொறுத்து. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பயிற்சிகள் அனுபவம் சார்ந்தது. நீங்கள் நிறைய பேர் பேசுகிறத கேட்டிருப்பீங்க, நம்ம சேனல்லே நிறையா வீடியோஸ் கேட்டிருப்பீங்க. ஆனால் லைஃப் மாறுற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் கேட்க, ஆனால் மாற்றங்கள் இருக்காது. காரணம் நீங்கள் முயற்சி செய்கிறதில்ல. இது உள்ளே ஏற்படுற மாற்றம் அப்படின்றாலும் நீங்கள் முயற்சி செஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த லைஃப்பை புரிஞ்சுக்க முடியும், எவ்வளோ ஈஸியாக லைஃப் மாறுதுன்னு தெரியும். ஸோ என்ன அப்படி மாறும், அந்த 3 மாதத்தில் என்ன நடந்துடும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு முக்கியமான 3 மாற்றங்கள் இந்த பயிற்சி எடுத்துகிட்டு நீங்கள் செய்யும் போது நடக்கும். அது என்னன்றது பார்ப்போம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய ஈர்ப்பு விதி பயிற்சிகள் பற்றியும் எண்ணங்கள் எப்படி வாழ்க்கையாகுதுன்றதை பற்றியும் நிறையா பேசியிருப்போம். அது போக நிறைய அஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில், தமிழ் அஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் தான் நிறையா இருக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இல்லை நம்ம டெய்லி இன்ஸ்பிரேஷன் ஒரு வெப் சீரிஸ் நம்ம போட்டிருப்போம் நம்ம சேனலில், அது நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். உங்களுக்கு ஓரளவுக்கு ஈர்ப்பு விதினா என்ன அப்படின்ற புரிதல் நம்ம சேனல் பார்த்தாவே வரும். அதையும் தாண்டி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக மணி எனர்ஜியை பெட்டர் பண்ணிக்கணும், இல்லை லைஃபோட மொத்த ஆஸ்பெக்ட்ஸையும் மாற்றணுன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்மக்கிட்ட கோர்சஸ் இருக்குது. நீங்கள் அதை கேட்டு எங்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுவேன். இந்த பயிற்சிகள் செய்யும்போது உங்களுக்கு டீடாக்ஸ் பண்ண சொல்லுவேன், அதாவது தேவையில்லாத கழிவுகள் போகிறதுக்கான சில பயிற்சிகளும் செய்ய சொல்லுவேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸும் செய்வீங்க. என்ன நடக்கும்னா, அந்த 3 மாதத்துக்குள்ளே கிளியர் ரிசல்ட் அப்படின்றது மைண்டு பிளாக்கே இருக்காது. அதாவது பிளாக்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு முயற்சி செய்கிறோம், ஒரு விஷயத்தை அடைய போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகணும்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு பண பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்னென்னா நம்ம கான்ஷியஸ்குள்ளே இருக்கிற தடைகள். ஒரு முயற்சி செய்கிறதுக்கு ஏங்க பண்ணலன்னு கேட்டால் பயமாக இருக்குது. ஏன் அது இன்னும் நீங்கள் இப்போ அந்த வேலையை ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, அது ரொம்ப தூரமாக இருக்குது, இல்லை எனக்கு அந்த சம்பளம் பத்துமான்னு தெரியல, இல்லை அந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணணுமான்னு தெரியல,
இல்லை எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒத்து வருமானு தெரில. இதெல்லாம் என்னென்னா உங்கள் லைஃப்க்கு எது சரி எது தப்பு, இது சரியான வழியா இல்லையா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து புரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் உள்ளே இருக்கிற மைண்ட் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு தேவையை நீங்கள் சொல்வீங்க, ஆனால் அந்த தேவையை அடைகிறதுக்கு உங்களுக்குள்ளேயே நிறைய தடைகள் உருவாக்கி வச்சுருப்பீங்க. அதாவது அந்த வேலிகள் போட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியாமல் தடுத்துருக்கிறது யாருன்னா சுச்சுவேஷன்ஸ் கிடையாது, பீப்புள் கிடையாது, நீங்கள் தான். அப்போ அந்த மாதிரி உள்ளே இருக்கிற இன்டர்னல் பிளாக்ஸ் எல்லாம் உடைய ஆரம்பிக்கும். ஒரு பேசிக் ப்ராக்டிசஸ் பண்ணும்போது இது வரைக்கும் நமக்குள்ளே உருவாக்கி வச்சுருக்கிற இந்த அனுபவங்கள் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களும் சரி, தடைகளும் சரி, பிளாக்ஸும் சரி, உங்கள் கிட்டேருந்து வெளியே போக ஆரம்பிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ப்ராக்டிஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன், இன்னும் நான் வந்து கோர் ப்ராக்டிசஸே போகல, நிறையா விஷயம் எனக்கு நடந்த மாதிரி இருக்குது, ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டேன், எனக்கு இன்கம் வந்துருச்சு, இல்லை எனக்கு இருந்த கடன் பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருச்சு, ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸ் இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ரொம்ப நாள் அலையன்ஸ்க்கு வெயிட் பண்ணேன் ஆனால் எனக்கு நடந்துருச்சு, இதெல்லாம் சொல்லுவாங்க. இது மேனிஃபெஸ்டேஷனா, அவ்வளோ குயிக்காக நடக்குமான்லாம் சில பேர் கேட்பாங்க. சில பேர்னால் ஒரு 60-70% பார்த்திங்கன்னா வெறும் பிளாக்ஸ் தான் இருக்கும் உள்ள. அதாவது அவங்களுக்கு வந்து நிறைய எதிர்மறை எண்ணங்களாக இருக்காது, வெறும் தடைகள் தான் உள்ள மனசுக்குள்ளே இருக்கும். அப்போ அந்த ப்ராக்டிஸ் எடுக்கிறப்போ தடைகள் சரியாகும் போது உடனே அவங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகிற மாதிரி தோணும். அப்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், இல்லை நீங்கள் ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப யோசித்து செகண்ட் தாட்ஸ் உள்ள வச்சுருப்பீங்க, அதெல்லாம் வந்து உடனே ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு குயிக் மேனிஃபெஸ்டேஷனை வந்து ஒரு 3 monthsக்குள்ளே நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். உங்களோட பெரிய இலக்குகள்ன்ட்டு நம்ம மனசுக்குள்ளே இது ரொம்ப பெருசு ரொம்ப சிறுசுன்னு முடிவு பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்க அந்த பெரிய இலக்குகள், அல்டிமேட் கோல்ஸ் வந்து 3 மாதத்துக்கு நடக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருந்திருக்கு, எனக்கு ஒரு சில இடங்கள் இருந்திருக்கு, ஆனால் அதை ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். ஆனால் டெஃபினட்டாக நிறைய மாற்றங்கள், அது ஒரு ஏரியாவில் கிடையாது, நீங்கள் என்ன முயற்சிகள் செஞ்சாலும் அதில் வந்து ஏதாவது ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும். அது ஹெல்த்தாக இருக்கட்டும், வெல்த்தாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், இது வரைக்கும் பார்க்காத சில வழிகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளாக்ஸ் ரிமூவ் ஆகிறது தான். ரெண்டாவது, நம்ம வந்து இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யும்போது நம்ம ஏதோ ஒரு சில விஷயங்களை யூனிவர்ஸ் கிட்ட செலுத்துகிறோம், அது நம்ம உடனே வந்து நம்ம கான்ஷியஸ்குள்ளே வருது, அதுக்கப்புறம் காமிக்குது, கைட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து கேட்க நல்லாயிருக்கும். மேபி இதை ஸ்பிரிச்சுவல் டேர்ம் இப்படிலாம் சொல்லிக்கலாம். பட் உண்மையாக நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு எண்ணத்தை உருவாக்கும் போது, ஒரு தேவை உருவாக்கும் போது, நம்ம சாதாரணமாக பண்ணும்போது எப்படி சொல்லுவோம், இதை முயற்சி பண்ணலான்ட்டு இருக்கேன், நடந்தால் நடக்கும், தெரில அப்படிங்கிறப்போ அது ஒரு கான்ஃபிடென்ட்டான இன்ஃபர்மேஷன் கிடையாது. அது ஏதோ நடந்தால் நடக்கட்டும், பார்ப்போம், ட்ரை பண்ணுறேன், இப்படி தான் சொல்லுவோம். ஆனால் ப்ராக்டிஸஸ்குள்ளே வரும்போது நீங்கள் ஒரு கருத்தை முன் வச்சு, ஒரு இலக்கை முன் வச்சு போகும்போது கான்ஷியஸ் என்ன பண்ணும், அந்த இலக்கை செயல்படுத்துறதுக்கு உண்டான எல்லா தடைகளையும், நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் தெரியுமா, பிளாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்கள் யோசிக்காத, இது வரைக்கும் நீங்கள் வந்து தீர்க்கமாக நினைக்காத சில விஷயங்களை தொடர்ந்து இந்த ப்ராக்டிஸ்குள்ளே கொண்டு வரும்போது நமக்குள்ளே ஒரு புது நர்வே க்ரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் சினாப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எலக்ட்ரிக் ஓட்டம் மாதிரி இருக்கும். நம்ம எண்ணங்களுக்குள்ளே நிறைய பாத்ஸ், வேஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்போம். ஒரு புது நியூரல் நெட்வொர்க்கே க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அப்போது ஒரு இல்லாத ஒரு உணர்வு உருவாக்கும் போது அதுக்கு தகுதியான மற்ற விஷயங்கள், சுச்சுவேஷன் எப்படி பார்க்கணும், அந்த செயல்பாட்டுக்கு எப்படி வந்து ஒரு மனுஷங்கிட்ட பேசணும், அந்த முயற்சிக்கு என் நாளில் என்னெல்லாம் செஞ்சுட்டு வரணும்னு சொல்லி ஒரு புது பிரான்ச்சே ஓப்பன் ஆகுது. இப்போது இது நாள் வரைக்கும் வேலைக்கு மட்டுமே போயிட்டுருக்கிற ஒருத்தர் இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை பண்ணி அவர் பிஸ்னஸ்க்கு மாறுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ பெரிய மாற்றம். அப்போது நம்ம பார்க்குறது என்ன, அவர் பிஸ்னஸ் பண்ணார், அவருக்கு ஒரு பிஸ்னஸ் அமைஞ்சிச்சு, போனார் அப்படின்னு சொல்லுவோம். அது கிடையாது. அதுக்கு முதல்ல உள்ளே உருவாகணும்ல, எண்ணங்களுக்குள்ள உருவாகணும்ல. இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறதுக்கு அவ்வளோ பயம் இருக்குது, அவ்வளோ எதிர்ப்பு இருக்குது. அப்போ அந்த நர்வே க்ரியேட் ஆகிருக்காது உள்ள. இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ராக்டிசஸ்க்குள்ளே வந்து கன்சிஸ்டன்ட் டியூரேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா அது நடக்கும். ஸோ 3 மாதத்துக்குள்ளே மேனிஃபெஸ்ட் ஆகுமான்னு சொன்னால் 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு பாத்வே தெரிஞ்சிடும். ஒரு புது எண்ணத்தை நீங்கள் உருவாக்கிடுவீங்க. அந்த எண்ணம் உள்ளே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸோட அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களை ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து ப்ராசஸ்ஸை நீங்கள் வந்து ஒரு மேஜிக்கலாக பார்க்காம, மேஜிக்கலாக நடக்கும்னு சொன்னேன், அது மேபி உங்களுக்கு புரியறதுக்காக. பட் ஒரு மேஜிக்கலாக பார்க்காம ரொம்ப சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு இல்லாத ஒரு எண்ணத்தை நீங்கள் விதைக்கிறீங்க, அதுக்கு எண்ணத்துக்குள்ளேயே நீங்கள் அதுக்கு தேவையான உரம், அதுக்கான தண்ணியை நீங்கள் கொடுக்கும்போது அதை நோக்கின செயல்பாடு உங்கள் ரொட்டீனில் வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் எண்ணத்துக்குள் நடக்குது, பட் நான் அந்த ரியாலிட்டியில் போய் செய்யணும்ல, அந்த செயலாக்கம்ன்றது வந்து உள்ளே முதல் உருவாக்குற அந்த ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு 3 months. ஸோ இது டெஃபினட்டாக ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு வழியாக இருக்கும். இப்போது ஒவ்வொரு வருஷம் முடிஞ்சு போயிட்டே இருக்குது. இப்போ நம்ம வந்து 2022 முடிஞ்சிருச்சு. இப்போது என்ன யோசிப்போம்,
ஸ்டார்டிங் இந்த இயரில் நம்ம நிறையா பிளான் பண்ணோம், ஆனால் ஃபெப்ருக்கு அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ணல, மார்ச்சுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ணலாமோ. ஏன்னா நம்ம ஒரு வேளை அந்த இனிஷியல் 2 to 3 months ஆர் 4 months நம்ம கன்சிஸ்டண்ட்டாக அதை யோசிச்சிருந்தோம்னா இந்த வருஷம் உங்களோட இலக்குகளை அட்லீஸ்ட் ஒரு 80% நீங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இங்கே என்ன லேக் ஆகுதுன்னா ஒரு 3 months உங்களுக்கான அந்த எஃபர்ட்டை எண்ணத்தளவில் தான் நான் போட சொல்கிறேன். எந்த ஹார்ட் ஒர்க்கோ ஃபிசிக்கல் ஒர்க்கோ நான் பண்ண சொல்ல, வெறும் எண்ணத்தளவில் போட சொல்கிறேன். ஸோ செகண்ட் பாயிண்ட் அப்படின்றது புது நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து நமக்குள்ள உருவாகுன்றது தான். மூணாவது விஷயம், இங்கே நிறைய பேர் ரொம்ப குயிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா முதல் 3 மாதத்துக்குள்ளே அப்படி ஒரு கிளாரிட்டியை உங்கள் லைஃப்பில் பார்த்துருக்கவே மாட்டேங்க. இன்றைக்கி 25, 30, 40, 45 ஒவ்வொரு வயசில் இருக்கிறவங்களுக்குமே நான் பேசும்போது நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா தனக்கு அடுத்தது என்ன வேணும்னு தெரிய மாட்டேங்குது. அது எப்படி வந்து ஒரு 30-40 வயசான ஒருத்தருக்கு இவ்வளோ அனுபவங்கள் இருக்கும், எவ்வளோ விஷயங்களை பார்த்துருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க. இன்றைக்கி இந்த ஏஜில் வந்து நின்றுட்டு அடுத்த ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளே அவ்வளோ தூரம் இன்ஃபர்மேஷன் உள்ளே போயிருக்கு, அவ்வளோ குழப்பங்களோட நீங்கள் லைஃப்பை வாழ்கிறீங்க. என்ன நாலேஜ் எதுக்கு பயன்படும்னு தெரியாமல் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணிட்டீங்க. இப்போது அதுலேருந்து வெளியே வர முடியாமல் உங்கள் எண்ணங்களால் நீங்களே வந்து பாதிக்கப்படுறீங்கன்றது அர்த்தம். ஸோ ஒரு 3 months அப்படின்றது நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக இந்த ப்ராசஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி குழப்பமான எண்ணங்களுக்கு இடம் இல்லாமல் போயிடுது. கான்ஷியஸ்க்கு 100 விஷயத்தை நீங்கள் அடுக்கி வச்சாலும் நீங்கள் தேடுற அந்த ஒரு பர்டிகுலர் தேவைக்கான எல்லா வாய்ப்புகளையும் காமிக்கும். ஸோ கிளாரிட்டி, உங்கள் எண்ணங்கள் இருக்கிற கிளாரிட்டி தான் நமக்கு என்ன வேணும் உண்மை லைஃப்லன்னு நமக்கு கண்டுபிடிக்க வைக்கும். ஒரு புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், என்னால் டெசிஷன் எடுக்க முடியாமல் இருக்குது, என் லைஃப்பில் ஒரு பிரச்சனை ஏன் நடக்குதுன்னே தெரியாமல் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்களாம் வந்து இன்றைக்கே இந்த நிமிஷமே பேசிக் ப்ராக்டிசஸாவது நீங்கள் ஆரம்பிக்கணும். உங்களால் முடிஞ்சால் கோர்ஸ் எடுங்க, இல்லைனா ஒரு ப்ராப்பரான பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு அதை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு பெரிய மாற்றத்துக்கு முதல் 3 மாதம் தான் அடிப்படை. அது என்ன 3 மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சில பேருக்கு கேள்வி இருக்கும். 3 மாதத்தில் இந்த சொல்கிறேன் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மைண்ட் பிளாக்ஸ் போகும். ரெண்டாவது விஷயம் உங்களுடைய புது எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கும், உங்களுக்குள்ள எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கும். மூணாவது விஷயம் பயங்கரமான கிளாரிட்டி வரும். இந்த 3 விஷயத்தை ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, ஒரு 3 months தாண்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கான்ஷியஸ்க்கு நீங்கள் ஏற்படுத்திருக்க இந்த புது வழி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது, இது வரைக்கும் பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்குது, ஒரு கிளாரிட்டி இருக்குது. அப்படிங்கிறப்போ இது நல்லா இருக்கே, இந்த வழியில் போகலாமேன்னு சொல்லி கான்ஷியஸ் முடிவெடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்களே நினச்சாலும் கான்ஷியஸை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த 3 மாதத்தில் நீங்கள் உருவாக்குன அந்த வழி கான்ஷியஸ்க்கு ரொம்ப புரிய ஆரம்பிச்சிடும். இதில் போனால் என்னன்ற கேள்வி உங்கள் கான்ஷியஸ் உங்களுக்கே கேட்க ஆரம்பிக்கும். அங்கே தான் கன்சிஸ்டன்சின்றது ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு 3 months எஃபர்ட் அப்படின்றது நான் ஒன்றும் உங்கள் லைஃப்பை நிறுத்திட்டு பண்ண சொல்லலை, அன்றாட வாழ்க்கையில் உங்களுடைய ரொட்டீனுக்குள்ளே தான் இதை பண்ண சொல்கிறேன். டெஃபினட்டாக சேஞ்சஸ் பார்ப்பீங்க. நீங்கள் 3 மாதத்துக்கு அப்புறம் மேபி என் சேனல் பார்க்கணுன்னோ என்னுடைய சப்போர்ட் தேவைப்படுன்னு கூட நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான லைஃப்பை நீங்கள் வாழ முடியும். ஸோ அந்த 3 months கன்சிஸ்டன்சி வித் பேசிக் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் இந்த நிமிஷம் பண்ணணுன்ற அந்த ஒரு பர்சனல் ப்ராமிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். இல்லை அட்லீஸ்ட் மேபி கமெண்ட்டில் இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் இந்த 3 மாதத்துக்கான முயற்சிகளை செய்வீங்கன்னு ஒரு சின்ன கமெண்ட் போடுங்க. மேபி யூ ப்ராமிஸ் யுவர் செல்ஃப். கண்டிப்பாக உங்களால் வந்து 2023 ஒரு பெரிய மாற்றத்தோடு தொடங்க முடியும். நன்றி.